தருமபுரி வெத்தலக்காரன் பள்ளம் அருகே புதிதாக அமையவுள்ள சிப்காட் பகுதியில் அழுகிய நிலையில் கிடந்த 50 வயது மதிக்கத்தக்க ஆண் மற்றும் பெண்ணின் சடலங்களை போலீசார் கண்டெடுத்தனர். உடலெல்லாம் வெட்டு காயங்களும் கத்தியால் குத்தப்பட்ட தடயங்களும் இருந்ததால் கொலை என உறுதிப்படுத்திய போலீசார் முதற்கட்டமாக சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து விசாரணையை தொடங்கினர். அப்போது சடலங்கள் கிடந்த பகுதி சேலம் பெங்களூரு பைபாஸ் சாலையை ஒட்டிய ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதி என்பதால் வழக்கத்திற்கு மாறாக அந்த வழியாக சென்ற கார் போலீசாரின் சந்தேகத்தை தூண்டியது. இதனையடுத்து காரை துருப்பாக வைத்து தேவராஜ், அஸ்வின் ஆகியோரை பிடித்து விசாரித்ததில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. சடலமாக கிடந்தவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தியதோடு அவர்களை கொலை செய்து வீசியதையும் இருவரும் ஒப்புக்கொண்டனர். சடலங்களாக கிடந்தது தேனியைச் சேர்ந்த மணிகண்டன், பிரேமலதா தம்பதி என்பதும், மணிகண்டனுக்கு தேவராஜ் ஆக்டிங் டிரைவராக வேலை பார்த்து வந்ததோடு அவரது நம்பிக்கைக்கு உரியவராகவே இருந்ததும் தெரிய வந்தது. வாரிசு இல்லாத நிலையில் மணிகண்டன் தம்பதிகள் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வர தேவராஜின் கண்களை அது உறுத்தி இருக்கிறது. மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தில் மணிகண்டன் வேலை பார்த்து வர மோசடி புகாரில் சிக்கி அதன் நிறுவனர் கைதானார். கைதாவதற்கு முன்பாக பல கோடி ரூபாய் பணத்தை தனது வங்கிக் கணக்கில் இருந்து மணிகண்டனின் வங்கிக் கணக்கிற்கு டிரான்ஸ்பர் செய்ததாகவும், ஆனால் ஆண்ட்ராய்டு போனை இயக்குவதில் சிரமத்தை சந்திக்கும் மணிகண்டனால் அந்த பணத்தை எப்படி எடுப்பது என தெரியாமல் தேவராஜின் உதவியை நாடியதாகவும் தெரிகிறது. ஏற்கனவே மணிகண்டனின் பணத்தின் மீது குறியாக இருந்த தேவராஜிற்கு சந்தர்ப்பம் கைகூடி வர கூட்டாளிகளை சேர்த்துக்கொண்டு மணிகண்டனின் வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை எப்படியாவது அடித்து விட வேண்டும் என திட்டம் போட்டதும் விசாரணையில் அம்பலமானது. இதனையடுத்து பொய்யான ஒரு காரணத்தை கூறி மணிகண்டன் தம்பதியை காரில் அழைத்து சென்ற தேவராஜ் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வைத்து பணத்தை டிரான்ஸ்பர் செய்ய முயன்றிருக்கிறார். ஆனால் மோசடி புகாரில் சிக்கிய மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தின் அனைத்து வங்கிக் கணக்குகளும் போலீசாரால் முடக்கப்பட்ட நிலையில் செல்போனில் பின் நம்பர் எரர் என காட்டியதாக தெரிகிறது. மணிகண்டன் தான் பொய்யான பின் நம்பரை கூறுவதாக நினைத்து அடித்து டார்ச்சர் செய்த கும்பல் ஒரு கட்டத்தில் எவ்வளவு முயற்சி செய்தும் பணத்தை டிரான்ஸ்பர் செய்ய முடியாமல் திட்டம் வீணாய் போன ஆத்திரத்தில் இருவரையும் ரத்தம் தெறிக்க கத்தியால் குத்தி கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் அணிந்திருந்த தங்க நகைகளை கலற்றிய கும்பல் சடலங்களை எப்படி டிஸ்போஸ் செய்வது என தெரியாமல் காரில் போட்டுக்கொண்டு 2 நாட்களாக பல இடங்களுக்கும் சுற்றி திரிந்ததும் உடல்கள் அழுகி துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து சிப்காட் பகுதியில் சடலங்களை வீசி சென்றதும் விசாரணையில் அம்பலமானது. இரட்டை கொலை தொடர்பாக தேவராஜ், அஸ்வின், சபரி, பிரவீன்குமார், நந்தகுமார் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் தேவராஜ் போலீஸ் பிடியில் இருந்து தப்பிக்க முயன்று தவறி விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.